ஐ கொண்டாட்டான். ஹேய், இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 buckets வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10,000 வாங்கினாலும் பக்கா வேலைக்காரன் தான். டாமி, என்ன பாக்குற? என்னாச்சு உனக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. அத்தாயிட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு எங்க கிட்ட 10,000 வாங்கிட்டியா? You liar! Cunning fellow, cheat! நான் ஒண்ணு உங்களை சீட் பண்ணல. பக்கத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனது உங்க அறிவு கெட்டத்தனம். தெரிஞ்சு சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம். போய் குதிங்க. ஐசே, உன் கேஷ் மொத்தத்தையும் வழிச்சிட போறான். டாமி, எனக்கு இந்த இடம் பிடிக்கல. Let's change the place. மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி, ஏன் சாமி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்டு. ஒரு 1000 வெட்டு. நான் அத்தனால உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். திட்டினா இன்னொரு 1000 ஏறும். இது ரெண்டும் கேட்டான் தான். கல்யாணமாகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோன்னு சொல்லுங்க சார். 30 years டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டை லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களேன் சார். டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்னா பொண்டாட்டியே கழட்டி விட்டவன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திட்டேன் சார். அது பாகிஸ்தான். Hey, what are you doing? Hey, hey. You're not nonsense. Go on. How are you, Mahadevaraya? Janaki Verma, அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. No. Not Janaki. Jackie the Great. ஜாக்கி, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா? I know. ருத்ர சூலத்துக்காக வந்திருக்காரு இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்ன வள்ளல் இல்ல. You understand? I'm a businessman. What's your offer? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே, வயிறும் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துறேன். அந்த ருத்ர சூலத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சூலத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்கிறேன். ப்ளீஸ், அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால குச் ஃபைதா நஹி. ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சோச் கி பத்தாவுங்க. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்றேன். ஓகே, பாய். ஜனகி வர்மா, என்னடா இவன்? சர்க்கஸ் குரூப் போற மாதிரி என்ன பஸ் இது? சீக்கிரம் இத மாத்த சொல்லு. ஹலோ தெய்வம், கேட்டில? அசமாத்திரு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான். ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பான். இதவரான் பாரு. ஆயே. మన కాశ్మీర్ ఆంధ్ర విలాసుக்கு రండి వాంగో వాంగో. வாவ்,
உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வேஷா. உங்க பேர் என்ன? பாஷா, பாபா, படையப்பா எல்லாம் கலந்த பாபு. பக்கெட்டுமா ஆப்பு ஒரிஜினல் பேர் சொல்லியா? என் ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாபுங்க. ஊர்ல எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாமுங்க. ரொம்ப ஓவரா பேசுற. இங்க எப்படி செட்டில் ஆன? எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க. வாங்க சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பாட்டு கொடுத்தேன். இவன் எனக்கு ஆட்டு கொடுத்தான். இவங்க அப்பா ஆட்டு பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன். இந்த ஹோட்டலை அப்படியே சுட்டுட்டேன். தெய்வம் ஐயா இவன் ஆனந்த் பாபு இல்ல அருவ பாபு. அதேங்கப்பா, என் பொண்டாட்டி என்ன அப்படிதான் கூப்பிடுவா. चुप रहो बड़ा லவ்ங்கிற பேர்ல ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து லவட்டி காதல் குருடு மட்டும் இல்ல குள்ளமும் கூட. அதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கரெக்ட். உங்க எல்லாருக்கும் காட்டேஜ் ரெடியா இருக்கு, வாங்க. பிள்ளைங்க இல்லாதவங்க காலேஜ்ல படுத்துப்பாங்க. பிள்ளைங்க இருக்கிறவங்க வெளியே விளையாடுவாங்க. ஏன் நீ விளையாடுறதுக்கு உனக்கு பிள்ளைங்க இல்லையா? அதுக்கு தான் ட்ரை பண்ணி. நாம கிளம்பலையா? அப்படியா சார்? சங்கவே சங்கு ஊதியாச்சு. Good morning. மாமன் தான் ஊரு கிளம்பி வர போறேன். சன்னியாசி ராகவன் பேசுறேன் சார். சொல்லு ராகவன். அவங்க ஸ்ரீநகருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம் சார். வெரி குட், குட் ஜாப். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். எஸ் சார். நாம இப்போ நம்ம ஊருக்கு போலியா சார்? இல்ல, காஷ்மீருக்கு போறோம். நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த 1 கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா 2 கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்க கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்குன்னு பணத்தை இல்ல. நம்ம பணத்தை மட்டும் இல்ல, நம்ம பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். வேகமா போ, சத்தம் போடாம வாங்க. ஓகே மெதுவா. ஐயோ, பெட்டி போடல. சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது சத்தம்? பேக்கு பஞ்சர் அடிச்சு போல இருக்கு. பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி புகையறான். ஏடிஎம் ஆச்சே. நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன். தொட்ட உடனே கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி தீஞ்சு போயிடுவீங்க. சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனி பக்கத்திலே வர மாட்டாங்க. பக்கத்துல வந்துதான் கக்கை ஏறி போச்சு. இனிமே ஏன் வரான்? டாமி, ஏன் சாமி? என் பொட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு 10,000 உங்க அப்பம் கொடுப்பானா? அதுக்குதான் ஷாக் கொடுத்துட்டியா? ஷாக்கு பனிஷ்மெண்ட், கேஷ் பெனால்டி. பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் தள்ளணும். என்ன விளங்குதா? டாமி, 1000 கொடுத்துரு. கொடுத்துறேன். போலாண்டி. உள்ள இருக்கு, கொண்டு வந்துடுறோம். இவன் கொஞ்சம் ஓவர்ல. இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கு. ஹலோ சங்கு, ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர்ல ஹனிமூன் நடக்க வேண்டிய பிளேஸ்ல நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த லொல்லு இருக்கும். என்ன வேலையா வந்திருக்கானே தெரியல சங்கு. ये लड़की को देखा? नहीं। எதையுமே செக் பண்ண மாட்டேங்கிறான். கட்ட பொண்டாட்டியே காட்டி விட்டு வாங்குறான். கன்றாவை பிடிச்ச பையன். நம்ம கஷ்டம் அவனுக்கு. என்ன தம்பி, தமிழா? நான் அப்புறம் பேசுறேன் சங்கு. நீங்களும் தமிழா சார்? என்ன சைட் சீயிங்காக வந்திருக்கீங்களா? இல்ல, சைட்டு வாங்கலான்னு வந்திருக்கோம். யாரா அவன்? நீ எதுவும் ஹர்ட் ஆகாத. அந்த பார்ட்டி கொஞ்சம் லோக்கல். அனுபவம் பேசுது. என்ன விசேஷம் சார்? நாங்க சும்மா ஒரு ட்ரிப் வந்துருக்கோம். அந்த மாதிரி எடுங்க. கொடுத்து வச்சவங்க நீங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ, ஒய்ஃபோட வந்திருக்கியா? அவன் எங்க என்ன வர விட்டா பிரிச்சு தனியா தள்ளிட்டு வந்துட்டா சார். ஐயோ. இந்தா. ஆல் தி பெஸ்ட். இந்த பேக் கையில ஏய் பிளேட் பாய், வந்து போட்டோ எடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சங்கு, இங்க தமிழ் இந்த கில்பான் சிவில பார்த்தா ஒண்ணு கூட பெத்தவங்க பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. ஆல் ஜம்பிங் பேச்சஸ். இதுங்க ரொம்ப ஓவரா போகுது. இதுங்க மூஞ்சிகளும் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன் இதுங்க லொல்லு கேஸ் என்ன விட்டுருன்னு.
வா இசை சேர்ந்து நில்லு வா. கூடவே ஒரு அல்லக்கை வேற. அவன் தானே அல்ல கை மட்டும் இல்ல மொள்ள கண்ணம் முழுக்கு வாயன். எப்போதும் உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கிய? முதல் தடவை பார்க்கும்போதே அது உடைஞ்சு போச்சு. ஐசு இந்த வெதர்ல கூட ஏன் இவ்வளவு ஹாட்டா இருக்க? இந்த ஜித்தனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜர்க் கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியது. வாங்க ஸ்னோக்கு போலாம். வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.